வீட்டில் உள்ள சமையலறையில் உள்ள கழிவுப் பொருட்களை வைத்து மாதம் 20,000 30,000 ஜாலியாக சம்பாரிச்சு வாஷிங் மிஷின் இனிமேல் துணி துவைக்கும் பொழுது நீங்க இனிமேல் சர்ஃப் எக்ஸல் வாங்க வேண்டாம், ரின் வாங்க வேண்டாம். இதை ஊற்றி வாஷிங் மிஷினை துவைச்சிட்டிங்கன்னா துணி துவைச்சிடும். ஒன்று நம்ம மளிகை கடை செலவு பாதி குறையுங்க. சரி 5,000 குறையுமா மாதம், அது லாபம் தானே. விற்கும் போது ஒரு 5,000 கிடைக்குமா, அப்போ வேலைக்கே போகாமல் 10,000 சம்பாதிக்கிற மாதிரிங்க. பைக் கழுவுறது, கார் கழுவுறது, ஒரு செடிகளுக்கெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்திக்கலாம். அதை இப்படின்னு 200 விதமான பயன்பாடு இருக்குங்க. பயோ என்சைம் வீட்டில் உள்ள சமையலறையில் உள்ள கழிவுப் பொருட்களை வைத்து பயோ என்சைம் தயாரித்து மாதம் 20,000 30,000 ஜாலியாக சம்பாரிச்சு வீட்டு செலவை மாதம் 10,000 30,000 குறைக்க முடியும். இதுக்கு பேர் பயோ என்சைம்ங்க. பயோ என்சைம்னா என்னன்னா, நம்ம வீட்டில் டஸ்ட்பின்னில் போடுறோம் இல்லைங்களா, இந்த கீரை வெட்டிட்டு கீரை காம்பு, வாழைப்பழ இந்த எலுமிச்சம்பழ தோல், பழங்களுடைய தோல், இந்த மாதிரி பயோ சம்மந்தப்பட்ட குப்பைத்தொட்டில் போடுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. அது தெரிஞ்சிங்கன்னா 90 நாள். அது எப்படிங்கிறத நான் அது கொடுத்துருக்கேன், நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. பயோ என்சைம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேங்க. எளிமையான யோசனை, நீங்களே வீட்டில் தயாரிக்கலாம், செலவெல்லாம் இல்லை. ஒரு காலி வாட்டர் பாட்டிலு, அப்புறம் அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற பொருள், கொஞ்சம் தண்ணி, 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இருந்தால் தயாரிக்கலாம். இப்படி எப்படி தயாரிக்கிறதுன்னு அந்த 1 Stone 9 Mangoவில் லிங்க் கொடுத்துருக்கேன். வீடியோவும் இருக்குது, புக்கும் இருக்குது. ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கல, அந்த பயோ என்சைம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த லிக்யூடை வச்சு என்ன பண்ணலான்னா, நீங்கள் தயாரிச்சிட்டிங்க, பயோ என்சைம் ரெடி ஆயிடுச்சு. வாஷிங் மிஷின் இனிமேல் துணி துவைக்கும் பொழுது நீங்கள் இனிமேல் சர்ஃப் எக்ஸல் வாங்க வேண்டாம், ரின் வாங்க வேண்டாம். இதை ஊற்றி வாஷிங் மிஷினை துவைச்சிட்டிங்கன்னா துணி துவைச்சிடும். நீங்கள் பாத்திரம் கழுவும் போது இந்த விம்மு இதெல்லாம் வாங்க வேண்டாம். இதை தண்ணியில் கொஞ்சம் கலந்து தைச்சிங்கன்னா இந்த பாத்திரம் கழுவிடலாம். வீடை கழுவுறதுக்கு நீங்கள் தனியாக ஒன்றும் வாங்க வேண்டாம். கண்ணாடி கழுவுறதுக்கு, பாத்ரூம் கழுவுறதுக்கு ஹார்பிக் வாங்க வேண்டாம். இப்படி பைக் கழுவுறது, கார் கழுவுறது, ஒரு செடிகளுக்கெல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்தாக பயன்படுத்திக்கலாம். அதை இப்படின்னு 200 விதமான பயன்பாடு இருக்குங்க. நம்ம வீட்டில் செலவு கணக்கு போட்டு பாருங்க. எல்லார் வீட்லேயும் கக்கூஸ் கழுவுறதுக்கு ஒன்றாமா, பாத்ரூம்களுக்கு வேறையாமா. இதுக்கு வேற பாசு, அதுக்கு வேற பாசு. சிந்திங்க, கக்கூஸுக்கு வேற, பாத்ரூமுக்கு வேற, கைக்கு கழுவுறதுக்கு வேற. நம்மளை அப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. எல்லாம் ஒன்று தாங்க. ஆக்சுவலாக எல்லாமே பயோனிக்ஸ் தாங்க. ஆமாம், அந்த கவர்மெண்ட் நம்மக்கிட்ட மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு கேட்குறது தெரியுமா? ஏன் தெரியுமா? விற்கிறதுக்கு தான். கவர்மெண்ட்டு நம்மக்கிட்ட மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு வாங்கிட்டு போய் குப்பையை வந்து வித்துருதுங்க காசுக்கு. அதை எடுத்துகிட்டு போய் தான் இவங்கெல்லாம் பயோனிக்ஸ் செஞ்சு தான் நமக்கு அதை கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கடையில் விற்கிறதுல டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கழுவு துடைக்கிறதுக்கு, கண்ணாடி துடைக்கிறதுக்கு, கார் கழுவுறதுக்கு, பைக் கழுவுறதுக்கு, வாஷிங் சோப்பு, கை சோப்பு, நிறைய ஒரு 50 ஐட்டம் இருக்குங்க, 100 ஐட்டம் இருக்குங்க. எல்லாமே பயோ என்சைம் இருந்தால் போதும். நீங்கள் அதை தயாரித்து பாருங்களேன், கம்மி விலை, அதிக பயன்பாடு. அப்போ என்ன ஆகும்? நம்ம வீட்டு செலவு குறையுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, நமக்கு ஒரு ஹாபி, இதை வேலை நடக்கும், சும்மா இருக்கிறதுக்கு எதாவது பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்தது, அதை கொஞ்சம் அதிகமாக தயாரித்தா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க விற்கலாம். ஏதோ மாதம் 5,000 10,000 வருமானம் வரும். ஒன்று, நம்ம மளிகை கடை செலவு பாதி குறையுங்க. சரி 5,000 குறையுமா மாதம், அது லாபம் தானே. விற்கும் போது ஒரு 5,000 கிடைக்குமா, அப்போ வேலைக்கே போகாமல் 10,000 சம்பாதிக்கிற மாதிரிங்க. ஸோ பயோ என்சைம் ஒரு அருமையான ஒரு விஷயம். எனவே பயோ என்சைம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் அதை எனக்கு கற்றுக் கொடுத்த ஸ்ரீகாந்த் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள். பயோ என்சைம் ஸ்ரீகாந்த் 911 350 7543 911 350 7543. ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதில் பிளேலிஸ்ட்டும் இருக்கும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, எப்பவுமே யாருடைய யூடியூப் சேனல் போனாலும் அது அவங்களோட தான் முதல்ல செக் பண்ணணும்.
அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் யூடியூபான்னு பார்க்கணும். ரெண்டாவது, போட்டிருக்க வீடியோவெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க, பிளேலிஸ்ட்டுக்கு போயிடணுங்க. பல பேருக்கு அது என்னென்னே தெரில. யூடியூப் சேனல் எப்படி பார்க்கணும்னா, நான் ஈழர் பாஸ்கர்னா என்னோட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி என்னோட அஃபீஷியல் சேனல் எதுங்கன்னு கேட்டு அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஏன்னா என் பேர்லேயே 500 பேர் ஓப்பன் பண்ணி விதவிதமாக போட்டிருப்பாங்க. அடுத்தது, அந்த சேனலை போய் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அரசியல் சம்மந்தமாக பேசின எல்லா வீடியோவும் ஒரே பிளேலிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கேன். அரசியல், ஹெல்த்து, மைண்டு, ரிலேஷன்ஷிப்பு, யோகா, சுயசார்பு வாழ்க்கைன்னு. அப்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதில் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் சுயசார்பு வாழ்க்கைன்னு ஒரு டாப்பிக்கில் 166 பொருள்கள் நீங்களே எப்படி தயாரிக்கிறதுன்னு தெளிவான வீடியோ போட்டிருக்குங்க. சோப்பு, குளியல் பொடி, கண்ணு மை, குங்குமம், வாழை குடிநீர், பனானா பவுட்ரு, அதை லிஸ்ட்டு சொன்னால் 160ங்க. கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லைங்க. ஒவ்வொரு பொருளையும் வேறு வேறு நபர்கள்ட்ட கற்றுக்கிட்டது. பல பேர் அவங்க பேசின வீடியோவே நான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன், பலது நான் பேசியிருப்பேங்க. ஆக மொத்தம் இனிமேல் கடையில் போய் வாங்குகிற எல்லா பொருளையும் நாமளே தயாரிக்கலாங்க. ஏன்னா கடையில் விற்கிற பொருளில் கெமிக்கல் இருக்குது, ரேட்டு அதிகமாக இருக்குது, நமது உழைப்பு அங்கே வேஸ்ட்டாக போகுது, பணம் வேஸ்ட்டாக போகுது. நாமளே தயாரித்தா நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, செலவு மிச்சம், நமக்கு ஒரு பொருள் கிடைக்கும், அதை மற்றவங்களுக்கு விற்கலாம், பணம் கிடைக்குது, நாம் நல்ல பொருளாக பயன்படுத்தின ஒரு சந்தோஷம், ஆரோக்கியம். இங்கே பாருங்க, நீங்கள் விற்கிறீங்களோ இல்லையோ செய்கிறீங்களோ, தயவு செய்து ஒரு முறையாவது ஒருதையாவது செஞ்சு பாருங்கிறங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சாதான் அந்த கெட்ட பொருளை வாங்க மாட்டீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, சந்தன கடையில் விற்கிறது எதுவுமே சந்தனம் இல்லை, சாக் பவுடரில் பஜ்ஜி மாவை கலந்து கொடுக்குறாங்க. சந்தனத்தை யாராவது குட்டி டப்பாவில் 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சந்தனம் என்னன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, நான் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், இன்னும் இவருக்கு எல்லாமே தெரியுதுன்னு. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் அது எப்படிங்கிற சொல்லித்தரேங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கலைங்க. நான் என்ன பண்ணுவேன், நல்லா கேட்குறீங்க, நான் எப்படி நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. நான் என்ன பண்ணுவேன், புக்கெல்லாம் படிக்க மாட்டேங்க, வீடியோவெல்லாம் பார்க்க மாட்டேங்க, மனுஷங்கிட்ட இருந்தால் கற்றுக்குவேன். அதுதான் ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேங்க. ஒரு நாள் செல்ஃப் ஹீலிங் 6-in-1 பேக் அப்படிங்கிற பேரில் ஒரு பென் டிரைவ் நாம ரெடி பண்ணியிருக்கிறோங்க. நீங்கள் வீட்டிலிருந்து பென் டிரைவ் மூலியமாக கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது 64 GB இருக்குங்க. அதில் 1 அக்குபஞ்சர் 40 மணி நேரம், 2 மலர் மருந்துகள் 8 மணி நேரம், 3 பிராணா மற்றும் முத்ரா 10 மணி நேரம், 4 தந்திரா 1 15 மணி நேரம், 5 தந்திரா 2 21 மணி நேரம், 6 அஸ்ட்ராலஜி 12 மணி நேரம். இந்த மொத்தத்தையும் ஒரே பென்டிரைவில் தேவைப்படும் நண்பர்கள் வாங்கி பயன்பெறுங்கள். இந்த பென்டிரைவை நீங்க வாங்குறதுல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, பல வகுப்புகள் ரொம்ப காஸ்ட்லியா, செலவு ஜாஸ்தியா இருக்கு. இங்க குறைந்த விலையில் உங்களுக்கு இந்த கோர்ஸ் கொடுக்கப்படுகிறது. 5000 ரூபாயில உங்களுக்கு முழு விஷயங்கள் கிடைச்சிடும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. எனவே இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்கள்.